எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ இந்த கிறிஸ்மஸ்க்காண்டி நம்ம கேக்லாம் செய்கிறோம். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அந்த பட்டர் இது இந்த பிளாக் ஃபாரஸ்ட் கேக் செய்கிறேன். அதுக்கு மைதா மாவு 150 கிராம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெள்ளைச்சீனி 200 கிராம் எடுத்துக்கோங்க. பட்டர் 150 கிராம் எடுத்துக்கோங்க. 2 முட்டை எடுத்துக்கோங்க. கொக்கோ பவுடர் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் 1.5 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. வினிகர் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. வெள்ளை வினிகர். சூடான தண்ணி 100 ml எடுத்துக்கோங்க. பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. சோடாப்பு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. உப்பு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ மைதா நம்ம அந்த ஜல்லடையில் போட்டுட்டு அதில் அதில் இந்த பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடா சால்ட் எல்லாம் போட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் காஃபி பவுடரும் கொக்கோ பவுடரை அந்த சூடான தண்ணியை வச்சு மிக்ஸ் பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் எசன்ஸும் வினிகரும் ஒன்றா சேர்த்து அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மைதாவும் பேக்கிங் பவுடர் சோடா உப்பு சால்ட் எல்லாம் தனியாக அதை எல்லாத்தையும் நல்லா இது பண்ணிவிட்டு நல்லா இது ஜல்லடையில் சலித்து தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பட்டரை எக் பீட்டரை வச்சு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. பட்டரை அடித்து எடுத்து முடித்தோடனே கொஞ்சம் கொஞ்சமாக சீனியை சேர்த்து வெள்ளை சீனியை சேர்த்து அதையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. முட்டை தனியாக ஒரு இதில் தனியாக வேறு கிண்ணத்தில் வச்சு அதை பீட் பண்ணி நல்லா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் முட்டையோட அந்த மாவு எல்லாத்தையும் சேர்த்துருக்கேன். மைதா மாவு எல்லாம் ஒன்றா சேர்த்து எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் மைதா கூட அந்த கொக்கோ பவுடர் அதெல்லாம் கூட அது கூட சேர்த்து வச்சதெல்லாம் சேர்த்து அதில் நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பேக்கிங் ட்ரேயில் அதை வச்சுட்டு ஓடிஜியில் 150 டிகிரி செல்சியஸில் வச்சு 40 நிமிஷம் வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற அந்த க்ரீம் இதை நல்லா எடுத்து தனியாக ஒரு சட்டியில் வச்சு அதை நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த கேக் மேலே கேக்கை 2 கத்தியை வச்சு அதை சீவி தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த வாட்டர் சுகர் சிரப் வாட்டரை அது மேலே போட்டுட்டு அதுக்கப்புறம் அது மேலே அந்த இதெல்லாம் க்ரீம் எல்லாம் தடவிடுங்க. தடவிட்டு திரும்பி அடுத்த லேயர் எடுத்து மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பி அது மேலேயும் அந்த சுகர் சிரப்பை போட்டுட்டு மேலே